ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீக்லி மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிச் டேட் புவர் டேடோட ஆத்தர் ராபர்ட் கியோசாகி இவர் இந்த மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங்கை சொல்லுவார். அது மாதிரி இப்போ ஒரு கெஸ்ஸிங்கை சொல்கிறாரு. 1929 நடந்த கிராஷை விட இப்போ மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிராஷ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ், நெக்ஸ்ட் ஜெர்மனி, இதில் ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரலாம். ஏன்னா பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி அங்கே நிலவுது. ஏன்னா யுஎஸோட அந்த ட்ரம்ப்போட ட்ரேட் பாலிசி எல்லாமே மார்க்கெட்டுக்கு ஒரு அன்சர்டனிட்டியை தான் கிரியேட் பண்ணுது. 2008 வந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸும் அவர் மேற்கோட்டுறாரு. இதில் நம்ம பார்க்கும்போது மார்ச் 10 அமெரிக்கன் மார்க்கெட்டான டவ் ஜோன்ஸ் 1100 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துச்சு. நாஸ்டாக்லாம் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ட்ராப். செப்டம்பர் 2022 கம்பேர் பண்ணும்போது நாஸ்டாக்லாம் பயங்கரமாக விழுந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 4% ட்ராப். S&P 500 2.7% ட்ராப். டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 1.1%, S&P 500 0.75% ட்ராப் ஆயிருந்துன்னு சொல்கிறாங்க. இதில் நாஸ்டாக் காம்போசிட்டோட 50 ஹை, அதாவது இவங்களோட 50 ஹைலேருந்து பார்க்கும்போது நாஸ்டாக் 14% டவுன் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் அண்ட் S&P 500 கிட்டத்தட்ட டவ் ஜோன்ஸ் 8%, S&P 500 9% விழுந்திருக்கு. பட் இதெல்லாமே ஒரு அலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணுறாரு. குறிப்பாட்டு ஜெர்மனி, ஜப்பான், யூஎஸ் இங்கே ஒரு ப்ரீகாரியஸ் எக்கனாமிக் சிச்சுவேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2008 நடந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸும் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதே அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அண்டர் வேல்யூட் ரியல் எஸ்டேட் ஆப்போசிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் ஒரு பேனிக் சிச்சுவேஷன் இருக்குது. பட் இவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் இவர் சொன்னது சில விஷயங்கள் கடந்த காலத்தில் நடக்காமையும் போயிருக்குது. பட் அவரோட ஒப்பீனியனும் சொல்கிறாரு. 1929 நடந்த கிராஷ் மார்க்கெட்டில் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இதெல்லாம் நடக்குமா நடக்காதாங்கிறது அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறத பொறுத்தா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்லெஸ் இதில் தான் இருக்குது. குறிப்பாக அந்த ஜோனில் தான் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் 22,650 பாயிண்ட்ஸ் டு 22,700 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டோட ஜோன் இருக்குது. நிஃப்டி 50 இதில் ஏஞ்சலோனோட டெரிவேட்டிவ் ரிசர்ச் அண்ட் டெக்னிக்கல் சீனியர் அனாலிஸ்டாக இருக்கிற ஓஷோ கிருஷ்ணன் சில ஒரு 8 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு இந்த ஸ்டாக்ல ஹை ரிஸ்க் பெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. இதில் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 1353 இருக்குது அதோட மார்க்கெட் ப்ரைஸு, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. இதுக்கு அவர் சொல்கிறது 1400 வரைக்கும் டார்கெட் கொடுக்குறாரு. 400 to 1450, ஸ்டாப் லாஸ் 1300 அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்காஃப்லர் இந்தியா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3347 இருக்குது. இதுக்கு அவர் பை தான் சொல்கிறாரு. டார்கெட் ப்ரைஸ் 3600 to 3695 சொல்கிறாரு. ஸ்டாப் லாஸ் 3235 சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அவென்யூ சூப்பர் டிமார்ட் கம்பெனி, இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3797 இருக்குது. டார்கெட் 4400 to 4650 சொல்கிறாரு. ஸ்டாப் லாஸ் 3400 சொல்கிறாரு. JSW எனர்ஜி 514 இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இதுக்கும் பை தான் சொல்கிறாரு. டார்கெட் ப்ரைஸ் 580 to 590, ஸ்டாப் லாஸ் 460 சொல்கிறாரு. கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கிம்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 570 இருக்குது. இதுக்கு அவர் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி பை தான். டார்கெட் ப்ரைஸ் 645 to 662 சொல்கிறாரு. ஸ்டாப் லாஸ் 498. கோட்டக் மஹிந்திரா பேங்க் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1985 இருக்குது. ஸ்ட்ராட்டஜி பை தான். டார்கெட் 2122, ஸ்டாப் லாஸ் பார்க்கும்போது 1880 rupees சொல்கிறாரு ஸ்டாப் லாஸு. சன் ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸு 1683 இருக்குது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். டார்கெட் ப்ரைஸ் 1750 to 1860 சொல்கிறாரு. ஸ்டாப் லாஸ் 1600 சொல்கிறாரு. ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 842, பைக்கால் தான் சொல்கிறாரு. டார்கெட் ப்ரைஸ் 980 சொல்கிறாரு. ஸ்டாப் லாஸ் 790 சொல்கிறாரு. இது ஓஷோ கிருஷ்ணன் ஆக்சுவலி ஏஞ்சலோனோட ஒன் ஆஃப் த டெக்னிக்கல் சீனியர் அனாலிஸ்டாக இருக்கிறாரு. ஸோ அவர் தான் அந்த அப்டேட்டை சொல்கிறாரு. பட் இதில் வேல்யூஷன் எல்லாமே செக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்ஸுமே வேல்யூஷன் ஜாஸ்தியான ஸ்டாக்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா DHFL, எஸ் பேங்க் இவங்க ஒரு பேங்க் ஃப்ராட் கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது DHFL நெக்ஸ்ட் எஸ் பேங்க் இவங்க ஒரு 4733 கோடி கடன் IHFLக்கும் DB ரியாலிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ராட் நடந்துட்டு இவங்க ப்ராப்பராக லைபிலிட்டி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கேஸு. DHFL, எஸ் பேங்க் நெக்ஸ்ட் இந்தியன் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெடுக்கும் அதோட ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிற சஞ்சய் டாங்கி, நெக்ஸ்ட் DB ரியாலிட்டியோட அட்வர்டைசர்ஸாக இருக்கிற ஷாஹித் பல்வா, நெக்ஸ்ட் வினோத் கோயன்கா இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராட் கேஸில் ஈடுபட்டிருக்காங்க. அதான் குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சப்சிடரி கம்பெனிஸ் இவங்க மேலே CBI சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. பட் எந்தவித பேங்க் ஃப்ராட் கேஸும் இதில் நடக்கலை அப்படின்னு சொல்லி கோர்ட் இந்த கேசஸ் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 செப்பரேட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க கோர்ட்டு. அதில் டாங்கி, நெக்ஸ்ட் DB ரியாலிட்டி,
இந்த கம்பெனிஸ்க்கு எகென்ஸ்டாட்டு விட்டு அந்த லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாமே கேன்சல் ஆகிருக்குது. சிபிஐயும் பார்த்தீங்கன்னா அந்த லுக் அவுட் சர்க்குலர் எல்லாமே கேன்சல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜ் ஷீட்டில் பார்க்கும்போது அந்த கம்பெனிஸ் ரிலேட்டட் ஒரு 13% மேலே வந்து சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் 9% வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ராகுல் ஷா, ரமேஷ் ஷா, நெக்ஸ்ட் வந்து அந்த கம்பெனிஸ் ரிலேட்டட் சுமார் ஃபில்கார்ப்பு, நெக்ஸ்ட் வந்து பாரிஸ் சம்மா, இவங்க எல்லாமே வந்து தலைமறைவாக இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்க மேலே வந்து ஒரு 4 பேர் மேலே, அந்த 13ல் 9 பேர் வந்து ரிலீஸ்டு, 4 பேர் மட்டும் வழக்கு தொடங்கியிருக்காங்க, அதாவது வழக்கு தொடரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸில் வந்து ராணா கபூர் தலைமையில் இருந்த எஸ் பேங்க் வந்து டிஹெச்எஃப்எல் நிறுவனத்துக்கு ஒரு 4733 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த விளம்பரதாரர்கள்னு சொல்லுவாங்க, அட்வர்டைசர்ஸ், கபில் வாதவன், அடுத்தது வந்து தீரஜ் வாதவன், இவங்களுக்கு வந்து ஒரு 678 கோடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியான சஞ்சய் சபரியாவோட FIIPL இந்த நிறுவனத்துக்கு அதை மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சபரியாவு அவங்களோட லிங்கில் இருந்த கம்பெனிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கறதுக்கு அதை அங்கீகரிச்சிருக்காங்க. IHFL கம்பெனிஸ் வந்து அதுக்கு வந்து அந்த லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்து அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. அது வந்து கமிஷனுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அதுவும் ஒரு கேஸாக இருந்திருக்கு. அடுத்தது DB ரியாலிட்டி ஓட பல்வா, அடுத்து வந்து கோயன்கா, இவங்களுக்கு எகென்ஸ்டும் பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து ஃபைல் பண்ண கேசஸ் எல்லாமே கோர்ட் வந்து நிராகரிச்சிருக்காங்க. எஸ் பேங்கில் வந்து DB ரியாலிட்டி வந்து முழு உரிமையாளரான நில்காமல் ரியல்டர்ஸ் டவர்ஸ், அடுத்தது NRDBL, இவங்க வந்து 2013 16 இந்த கேப்பில் வந்து எஸ் பேங்க்கிட்ட வந்து ஒரு 350 crores வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்தது DB குழும நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய பணத்தையும் செலுத்தி அது மூலமாட்டு வட்டியும் பார்த்தீங்கன்னா செலுத்துறது மாதிரி திருப்பி விட்டுருக்காங்க. ஆனால் இது வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் சார்ஜ் மூலமாட்டு அந்த கடன் எல்லாமே செலுத்தியிருக்காங்க. அடுத்தது அந்த தொகை வந்து அவங்களால திருப்பி வாங்காததுனால எஸ் பேங்க் இதில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குது. இந்த கோர்ட்டில் வந்து 4 துணை குற்றப்பத்திரிக்கை வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த டேட் படி பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்கிற கடன் வந்து சரியான நிலையை வந்து வெளியிடுறது அந்த விசாரணை அதிகாரியோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி இந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. ஓவரால் இது வந்து எஸ் பேங்க் DHFL அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் ரேப்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட் டெலிவரி சர்வீஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே வராங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கிக்கு ஒரு காம்படிஷன் தயாராகி விட்டது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர்ஸில் வந்து லிஃப்ட் கொடுக்குற மாதிரி அந்த பைக் டாக்ஸி பிளாட்ஃபார்மில் தான் 2015 உள்ளே வராங்க. ஸோ அதில் வந்து செகண்ட் ரேங்கில் வந்துடுறாங்க. இந்த ரைட் ஷேரிங் மார்க்கெட்டில் வந்து செகண்ட் ரேங்கில் வந்துடுறாங்க இந்தியாவில். இப்போ வந்து அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் க்ரோத்தை எதிர்பார்த்து நாங்கள் ஒரு $1 billion வேல்யூஷனை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஃபுட் டெலிவரி செக்மெண்ட்டுக்குள்ளே வராங்க. டிஸ்ட்ரிபியூஷன் இந்த AICDF அதோட CPDF அதோட இது டீட்டெயில்ஸ் படி கிட்டத்தட்ட 4 lakh டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர் குட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பிக் ஷாட் பிராண்ட்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. குறிப்பாக நெஸ்லே, யூனிலிவர், டாட்டா இவங்களுக்கு 13 million ரீட்டைல் ஷாப்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா வச்சுருக்கிறாங்க. இப்போ ரேப்பிடோ வந்து இந்த செக்மெண்ட்டில் வர்றது பிளிங்கிட்டு, இவங்க ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட் இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் கண்டிப்பாக மார்க்கெட்டில் பில்ட் ஆகும். பட் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஸ்விக்கியும் ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து கொஞ்சம் சஃபர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ரேப்பிடோ உள்ள வர்றது இவங்களுக்கு கண்டிப்பாக குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டில் ஒரு காம்படிஷனாட்டு மாறும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன் வந்து ஒரு 82,000 வந்து மந்த் வந்து 82,000 வந்து சேலரி வாங்குறாரு. பட் ஸ்டில் இவர் வந்து சஃபர் பண்ணுறாரு EMI பே பண்ணுறதுக்கு. 46 lakhs ஒர்த் ஆஃப் ஹவுசிங் லோன் வந்து இவர் வாங்கியிருக்காரு. பட் அவருக்கு வந்து மந்த்லி 36,000 வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ண வேண்டிய இருக்குது. மந்த்லி ரீபே பண்ண வேண்டி இருக்குது. இவர் வந்து ஒரு 9 to 6 அந்த ஜாபில் தான் இருக்கார். 7 PM வந்து ஹோமுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆக்சுவலி நெட்டிசன்ஸ் வந்து கரியர் அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதாவது அவரோட மீல் ப்ரிப்பரேஷன் அவரோட ஸ்பௌஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு 8:30 எல்லாமே அவர் வந்து டின்னர்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவார்னு சொல்கிறாங்க. 11 PMக்கு வந்து பெட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாருன்னு சொல்கிறாங்க. ஸோ கரியர் அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டிசன் சொல்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் இன்ட்ராக்ஷன், ப்ரொவிஷன், இந்த விஷுவல் கண்டென்ட், நெக்ஸ்ட் வந்து இந்த கேன்வா, பவர் பாயிண்ட் இதை யூஸ் பண்ணி கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி அது மூலமாட்டி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் பார்ட் டைம் மாட்டி எக்ஸ்ட்ராவாட்டி ஏர்ன் பண்ணுறது. அவரோட ஸ்பேர் டைமில் வந்து ஸ்டோரி அண்ட் லிட்ரேச்சர் இதெல்லாமே ரீட் பண்ணுறது அவர் வழக்கமாக வச்சுருக்காரு. ஸோ இதனால் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணி அது மூலமாட்டு ஏதாவது இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவரோட கரண்ட் ஷெடியூலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அடிஷனலாக மந்த்லி ஒரு 15,000 to 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரோட லோன் வேல்யூனி பார்க்கும்போது 4 to 6 lakh, 36,000 வந்து மந்த்லி அவர் ரீபே பண்ண வேண்டியிருக்குது. இது வந்து ரெட்டிட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்ஸும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நெட்டிசன்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி தான் லோன் எடுத்தாலே கடைசியில் இது மாதிரி தான் பிரச்சனைகள் வந்து நிற்குது.
பார்த்தீங்கன்னா ஒரு 10 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 6 மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 10,000 crores மேலே வந்து அவங்களோட கேஷ் வந்து போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஓவரால் கேஷ் அலோகேஷன் பார்க்கும்போது 5.76% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து 5.32% இருந்துச்சு ஜனவரியில். இப்போ வந்து அது வந்து 5.76% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட வந்து அவங்களோட கேஷ் இன் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது ஃபெப்ரவரியில் 33,289 crores இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் 5.94 lakh crore இருக்குது. அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 5.94 lakh crore. இதில் வந்து 5.3% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட 22,816 crores கேஷ் வச்சுருக்காங்க, கேஷ் இன் போர்ட்ஃபோலியோ. இது வந்து அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் 5.97%. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் 19,718 crores கேஷ் இன் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க ஃபெப்ரவரியில். 5.78% ஆஃப் த அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. பிபிஎஃப்ஏஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட் 19,270 crores கேஷ் வந்து கையில் வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ 20.84% அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் 17,583 crores வந்து கேஷ் இன் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்காங்க. இது அவங்களோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் 10.2% சொல்கிறாங்க. மோட்டிலால் ஓசால் மியூச்சுவல் ஃபண்டு 10,127 crores வந்து கேஷ் இன் போர்ட்ஃபோலியோவில் கையில் வச்சுருக்காங்க. 13.37% தான் அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கோட சப்சிடரி கம்பெனிஸ் வந்து கார்பரேட் இன்சால்வன்சி இப்படி எகென்ஸ்டாட்டு மாறி இருக்குது. ஏன்னா பேமெண்ட் டிஸ்ட்ரிபியூட் சம்மந்தமாட்டு ஓலா எலக்ட்ரிக்கோட சப்சிடரி தான் இந்த ரோஸ் மெட்டா டிஜிட்டல் சர்வீஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷனல் கிரெடிட்டராக இருந்திருக்காங்க ஓலா எலக்ட்ரிக் டெக்னாலஜிஸுக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு எகென்ஸ்டாட்டு இன்சால்வன்சி ப்ரொசீஜிங்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து பேமெண்ட் டிஸ்ட்ரிபியூட், அதாவது பேமெண்ட் டிஸ்ட்ரிபியூட் இருக்கிறதுனால கார்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீஜிங்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓலா எலக்ட்ரிக்கோட சப்சிடரிக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சஞ்சய் காரியாலி இவங்களை வந்து ஃபியூஷன் ஃபினான்ஸோட சிஇஓட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து எல்என்டியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தார். அதாவது எல்என்டியோட அர்பன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்காரு. இப்போ வந்து இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. இது வந்து நான் வந்து ஃபியூஷன் ஃபினான்ஸில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அந்த செக்மெண்ட் ஸ்டாக்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 மிட் கேப் ஸ்டாக்ஸில் வந்து ஃபெப்ரவரியில் 7 மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. இதில் ஃபெப்ரவரியில் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் 3 ஸ்டாக்ஸ், ஒன்று பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், பாரதி ஏர்டெல், பாரத் எலக்ட்ரான், இதிலெல்லாம் ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஐடிசி, இன்டர்குளோப் ஏவியேஷன், ப்ளூ ஸ்டார், இதில் எல்லாமே ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கும்போது ஏவு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஹியூண்டாய் மோட்டார்ஸ், சமவர்தனா மதர்சன், இதில் வந்து ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கும்போது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ட்ரெண்ட், சிஜி பவர், இதில் ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட், சன்ஃபார்மா, இன்ஃபோசிஸ், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இதில் வந்து ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கும்போது பஜாஜ் ஃபினான்ஸு, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே இந்தியா, இதில் ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மாருதி சுசுகி, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், யுனைடெட் பிரிவரிஸ், இதில் வந்து ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ல எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஃபட்டோட சில ஹேபிட்ஸ், அது வந்து அவரை வந்து 94 இயர்ஸ்லேயே வந்து ரொம்பவே ஷார்ப்பாக வச்சிருக்கு அவரோட பிரெயினை. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும், எமோஷ்னல் அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும், ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கும், எமோஷ்னல் ஸ்டேபிலிட்டியை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும், இந்த ஸ்லீப்புக்கு வந்து அவர் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா 8 மணிக்கூர் ஒரு நாள் தூங்கிருங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து பிரெயின் பூஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டியும், ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டியும் சில மெமரி அதாவது பிரெயின் பூஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் ஈட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் கேன்ஸ் ஆஃப் கோக் அவர் சொல்கிறது என்னென்னா 1985லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த செரி கோக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து 5 கேன்ஸ் ஆஃப் கோக் வந்து டெய்லியும் நான் ட்ரிங்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து அவரோட ஷெட்யூல் ஃப்ரீ, அதாவது ஷெட்யூலில் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரீயாட்டு வச்சுருக்குங்க, அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அவர் ஒரு நாள் வந்து 5 to 6 hours வந்து ரீடிங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாராம். அடுத்தது பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவர் ரொம்பவே என்ஜாய்மெண்ட் பண்ணுற டாபிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு கிராட்டிடியூடை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இது வந்து குட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ், பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து லவ்விங் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஹார்ட்வார்ட் ஸ்டடியில் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது ரிலேஷன்ஷிப் கான்ட்ரிபியூட் ஹாப்பினஸ், டயட் அண்ட் எக்ஸசைஸ், இதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பேலன்ஸ், அதாவது லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ், இதுலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதுதான் அவரோட க்ரோத்தாக இருக்குது, அதாவது இதெல்லாமே அவர் அப்ரோச் பண்ணுறாரு க்ரோத்துக்கு. அதனால தான் அவர் 94 இயர்ஸ்லேயும் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கிறாரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.